ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதி ஃபுட் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம முறுமுறுன்னு காலிஃப்ளவர் 65 எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம கடைகளெல்லாம் வாங்கி சாப்பிட்ற மாதிரி நல்ல டேஸ்ட்டாக மசாலா பிரியாமல் சூப்பராக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வாங்க, நான் ஃபஸ்ட்டு காலிஃப்ளவர் 65க்கு ஒரு 1/2 கிலோ அளவுக்கு பெரிய பூ தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன பூவாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பூ ஒரே மாதிரி ஈக்குவலாக இருக்கிற மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுக்கும்போது நமக்கு ஒரே மாதிரி ஈவனாக பொரிஞ்சு வரும். இப்போ இந்த காலிஃப்ளவரில் நமக்கு கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன பூச்சி புழுக்கள் எல்லாம் இருக்கும். நம்ம அப்படியே மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் நல்லா தண்ணி தாராளமாக ஊற்றி கொஞ்சம் சூடுபடுத்திக்கோங்க. இதில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை நம்ம தண்ணியில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம தண்ணியில் சேர்த்தாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ரொம்ப கொதிக்கக்கூடாதுங்க. நான் சொல்கிறேன் பாருங்கள். தண்ணி எந்த அளவுக்கு நமக்கு வெந்திருக்கணும்னு லைட்டாக மேலே தண்ணி பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும் பாருங்கள். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் தான் நம்ம இதை வேக வச்சுக்கணும். ரொம்பவும் வெந்துடக்கூடாது. கரெக்டான பக்குவத்தில் நம்ம போட்டு எடுக்கணும். அப்போ தான் 65 நல்ல முறுமுறுப்பாக வரும். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி லைட்டாக பபிள்ஸ் விட்டுருக்குன்னு பாருங்கள். இப்போது இந்த பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம காலிஃப்ளவரை தனியாக வடிகட்டிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ரொம்ப தண்ணியை கொதிக்க விட்டு நீங்கள் காலிஃப்ளவர் வேக வச்சு எடுத்திங்கன்னா காலிஃப்ளவர் 65 ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்ததாக இதுக்கு மசாலா நம்ம போட்டுக்கலாம். நம்ம எதில் மிக்ஸ் பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, இது நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன். அதாவது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருப்பேன். அரிசி மாவை விட கார்ன்ஃப்ளவர் மாவு அதிகமாக இருக்கணும். இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் மைதா மாவு சேர்க்கலை. உங்களுக்கு மைதா சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். கூட 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிவிட்டு ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணியும் வைக்கலாம். நீங்கள் 65 செய்யும்போது நீங்கள் இதை போட்டு உடனே மிக்ஸ் பண்ணி உடனே சட்டுன்னு செஞ்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. தண்ணி மொத்தமாக சேர்த்துடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லா திக்கான பக்குவத்துக்கு கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக 65க்கு நம்ம மசாலா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற காலிஃப்ளவரை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே போல் உங்களுக்கு மசாலா சரியாக கோட் ஆகாமல் இருந்தால் கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. அதாவது நீங்கள் மைதா மாவு 2 டேபிள் ஸ்பூன் நான் சொன்ன மாதிரி தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு தான் சேர்த்துக்கணும். அப்போது தான் நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்ம மசாலா சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி எல்லா பூலையும் நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது உடனே நம்ம பொரிக்கக்கூடாது. அதாவது ஒரு 1/2 மணி நேரமாவது 65 நல்லா ஊறி வரணும். சப்போஸ் நீங்கள் சீக்கிரமாக பொரிச்சு எடுக்கணும்னா ஃப்ரீசரில் ஒரு 15 நிமிஷம் கிட்ட நீங்கள் ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா உடனே நீங்கள் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். அது நல்ல மசாலா கோட்டை வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிஷம் கிட்ட நான் ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். இப்போ நம்ம வெளியே எடுத்துட்டு இப்போ நம்ம நல்ல சூடான எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அதாவது எண்ணெய் ஃபஸ்ட்டு நல்லா சூடாக இருக்கணும். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நல்ல சூடான எண்ணெயில் நம்ம காலிஃப்ளவர் 65 போட்டுக்கலாம். அதாவது மொத்தமாக போடாமல் தனித்தனியாக போட்டுக்கோங்க. ஒன்று ஒன்றா இந்த மாதிரி தனித்தனியாக போட்டிங்கன்னா 65 சூப்பராக பொரிஞ்சு வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், போட்ட உடனேயே நம்ம திருப்பக்கூடாது. நல்ல ஒரு பக்கம் நல்லா பொரிஞ்சு வெந்து வந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ நல்ல 2 பக்கமும் நல்ல வெந்து நல்ல முறுமுறுப்பாக வர வரைக்கும் நம்ம 65 பொரிச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எண்ணெயில் 65 போடும்போது மட்டும்தான் நம்ம கேஸ் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் மாற்றிடணும். அப்போ தான் உள்ள வரைக்கும் காலிஃப்ளவர் நல்லா வெந்திருக்கும். இல்லைன்னா நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தீங்கன்னா வெளியே நல்ல கிறிஸ்பியாக நல்ல மசாலா கலர் வந்துடும். உள்ளே நமக்கு காலிஃப்ளவர் சரியாக வெந்திருக்காது. நம்ம போடும்போது மட்டும்தான் நம்ம கேஸ் ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க.
ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பேட்ச் வந்து நல்லா பொரித்து எடுத்தாச்சு. அதே மாதிரி எண்ணெயில் மறுபடியும் நம்ம வந்து காலிஃப்ளவரை போட்டுட்டு எண்ணெயில் நல்லா சூப்பராக நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கூட வந்து நமக்கு வந்து மசாலா வந்து பிரிஞ்சியும் போகலை, அதே மாதிரி ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் காலிஃப்ளவர் 65 சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். நீங்கள் எப்போ செஞ்சாலும் உங்களுக்கு வந்து காலிஃப்ளவர் 65 வந்து மசாலா பிரிஞ்சு போகுதுன்னா நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். நல்லா சூப்பராக முறுமுறுன்னு வரும். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நல்ல ஒரு டேஸ்டான காலிஃப்ளவர் 65 நல்ல ஈவினிங்க்கு ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். அதே மாதிரி நல்ல வெரைட்டி ரைஸ் தயிர் சாதத்தோடலாம் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். மறக்காமல் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.